நீங்க எப்படியெல்லாம் அணுகுறீங்களோ அந்த மாதிரி அணுகுவார். அதான் மார்ஜால யோகம், மார்க்கட யோகம்னு 2 யோகம். பூனை தன் குட்டியை பிடிக்கும் போது எப்படி பிடிக்கும், எலியை பிடிச்சா எப்படி பிடிக்கும். குரங்கு தன் குட்டியை பிடிக்கும் போது எப்படி, குட்டியை பிடிக்காது, அதுதான் அதை பிடிச்சிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நீ முதல்ல குரங்கு மாதிரி வாழணும். எப்படி இங்கிருந்து அங்க தாவறது, அங்கிருந்து இங்க தாவறதா, 4 நாளைக்கு ஒரு கடவுள், 2 நாளைக்கு ஒரு கடவுள், 3 நாளைக்கு ஒரு கடவுள். நீ ஐயப்பனை கும்புறதா இருந்தா மாலையை கழட்டவே கூடாது. கார்த்திகை 1 அன்னைக்கு மாலை போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் மாலையை கழட்டாம உங்களால இருக்க முடியுமா? ஐயப்பனை கும்பிடுறீங்க, அடுத்த நிமிஷம் கழட்டி வச்சிருந்தீங்க, ஐயப்பனை மலையேற்றி விட்டுறீங்க. புரட்டாசி மாசம் கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை அப்படியே வரிஞ்சு கொண்டு கும்பிடுறீங்க. புரட்டாசி 30 முடிஞ்சதுன்னா கோவிந்தனை மலைக்கு வேலை அனுப்பிச்சிடுறீங்க. மாரியம்மா காளியம்மாங்கிறீங்க. சித்திரை மாதம் முடிஞ்சதுன்னா ஆடி கூழ் முடிஞ்சதுன்னா அந்த அம்மாவை ஆடமா உட்காந்துருமாங்கிறீங்க. அது அனாதையா உட்காந்துருக்கு. அடப்பாவி, ஆடி மாசம் முழுக்க அது கும்பிட்டியடா. ஆனால் என்னைக்கு கழுத்துல ருத்ராட்சமும் திருநீரும் ஏறி எங்கள் சிவபெருமானுக்கு நீங்க மாலை போட்டீங்களோ, உங்க கட்டை எரியற வரைக்கும், சாகர வரைக்கும் நீங்க ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, நீங்க எங்கேயும் தப்பிக்கவே முடியாத ஒரே சமயம் சைவ சமயம். Download ShareChat.